லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் தலைமைத்துவத்தின் 12 ஆண்டு நிறைவு, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. யூதாவின் அரசனான செதேக்கியா. பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். செதேக்கியா அரசனான போது அவனுக்கு வயது 21. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். லிப்னாவை சார்ந்த எரேமியாவின் மகள் அமுற்றாள் என்பவளே அவன் தாய். யோயாக்கிம் செய்தது போல செதேக்கியாவும் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்ட அனைத்தையும் செய்தான். ஆண்டவர் எருசலேமையும் யூதாவையும் தம் முன்னின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சினம் கொண்டார். மேலும் செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். செதேக்கியாவினது ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. திருத்தந்தையின் தலைமைத்துவத்தின் 12 ஆண்டுகள். 2013ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை கடந்த 12 ஆண்டுகளாக தனது எளிமையான பண்பாலும் பணிவாலும் திரு அவையில் அளப்பரிய பணிகளை செய்து கொண்டிருப்பவர் திருத்தந்தை பிரான்சிஸ். 2013ஆம் ஆண்டு மார்ச் 13 அன்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் 12வது ஆண்டினை மார்ச் 13 வியாழனன்று நிறைவு செய்கின்றார். மார்ச் 11 செவ்வாய் அன்று இயேசு சபையில் சேர்ந்ததன் 67 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை. எனவே இன்றைய நம் நிகழ்வில் திருத்தந்தையின் தலைமைத்துவத்தின் 12 ஆண்டுகள் எனும் தலைப்பில் அவரது தலைமைத்துவ பணி பற்றிய கருத்துக்களை காண்போம். ஒரு வெண் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. ஒரு வெண் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பெயரை தனது பெயராக ஏற்று திரு அவையின் 266வது திருத்தந்தையாக ஏழைகளுக்காக வாழும் ஏழை திரு அவையை கனவு காண்பவராக தலைமைத்துவ பொறுப்பினை ஏற்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 13 வியாழனன்று தன் 12 ஆண்டுகள் தலைமைத்துவ வழிகாட்டுதல் பணியை நிறைவு செய்ய இருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எளிமையும் பணிவும், ஏழைகளுக்கு உதவும் குணமும், அமைதிக்காக ஜெபிக்கும் நல் மனமும் நிறைந்தவர். திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நாளிலிருந்தே தனது எளிமையான வாழ்வு முறையை அனைவருக்கும் வெளிப்படுத்தியவர். 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மறைந்த முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தனது தலைமைத்துவ பணியை துறப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து மார்ச் 13 புதன்கிழமை அன்று கான்க்ளேவ் எனப்படும் திருத்தந்தையை தேர்வு செய்யும் கர்தினால்கள் அவையின் 2ஆம் நாள் 5ஆம் சுற்றில்
திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கர்தினால் பெர்கோலியோ. கூடியிருந்த கர்தினால் வாக்காளர்களின் 2/3 பங்கு வாக்குகளை பெற்றார். கர்தினால் வாக்காளர்களில் மூத்தவர் என்ற முறையில் கர்தினால் ஜொவானி பத்திஸ்டா ரே கர்தினால் பெர்கோலியோவை அணுகி, சட்ட முறைப்படியான தேர்தல் வழி உமக்கு அளிக்கப்படுகின்ற திருத்தந்தை பதவியை ஏற்கிறீரா என்று கேட்க, அதற்கு ஏற்கிறேன் என்று பதில் மொழி கூறினார் கர்தினால் பெர்கோலியோ. பின்னர் கர்தினால் ரே புதிய திருத்தந்தையிடம் என்ன பதவி பெயரை தேர்ந்துள்ளீர் என்று கேட்க, அக்கேள்விக்கு பதில் மொழியாக திருத்தந்தை பிரான்சிஸ் என்று கூறினார். சிவப்பு நிறமுள்ள கர்தினால் அங்கியை களைந்துவிட்டு திருத்தந்தைக்குரிய வெள்ளை அங்கியை அணிந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த வெள்ளை அங்கியின் மேல் திருத்தந்தைக்கே உரிய கருஞ்சிவப்பு நிறத்திலான தோல் சுற்றாடை மற்றும் தங்க கழுத்துச் சிலுவை அணிவதை வேண்டாம் என்று கூறினார். அத்தகைய ஆடம்பரம் தமக்கு வேண்டாம் என்று கூறி, தாம் ஆயரான நாளிலிருந்தே அணிந்து வந்துள்ள இரும்பினால் ஆன கழுத்துச் சிலுவையே போதும் என்று கூறி தனது எளிமையான வாழ்வு முறையை தொடர்ந்தார். புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் கர்தினால் வேட்பாளர்கள் கூடியிருந்த சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கு சென்று அங்கு கர்தினால்கள் அளித்த மரியாதையை பெற்றுக்கொள்வது வழக்கம். புதிய திருத்தந்தைக்கென்று ஓர் உயர்ந்த மேடையில் இடப்பட்ட அரியணை இருக்கும் இடத்தில் திருத்தந்தை அமர்ந்திருக்க, ஒவ்வொரு கர்தினாலும் அவர் முன் வந்து முழங்கால் படியிட்டு அவருடைய கை மோதிரத்தை முத்தி செய்து தம் மரியாதையையும் கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்துவர். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸோ தமக்கென்று போடப்பட்ட அரியணையில் அமராமல் பிற கர்தினால்களைப் போலவே நின்று கொண்டு அவர்கள் அளித்த மரியாதையை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் விட வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலின் வெளி மேல் மாடத்தில் தோன்றி மற்றவர்களுக்கு ஆசீர் வழங்குவதற்கு முன்னர் தன்னை ஆசிர்வதிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டதுடன் தனக்காக அனைவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. அன்று முதல் இன்று வரை தன்னுடைய ஒவ்வொரு மறைக்கல்வி உரை, மூவேளை ஜெப உரை, தனிப்பட்ட மற்றும் பொது சந்திப்புகளின் உரைகளின் இறுதியில் எனக்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம் என்று கூறுவதை தனது வழக்கமாக கொண்டவர். தனக்காக ஜெபிக்க இறைமக்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கும் அதே நேரத்தில் போர், மோதல்கள், வன்முறை போன்றவற்றால் பாதிக்கப்படும் உலக மக்களுக்கு அமைதி கிடைக்கப்பெற சிறப்பாக வலியுறுத்தி வருபவர். பொருதும் படையும் போருமின்றி, பொருதும் படையும் போருமின்றி, இறைவன் அன்பின் நிறைவாதி மக்கள் மனமாழ்வேந்தன் வாழியவே. தனது 12 ஆண்டு பணிக்காலத்தில் இதுவரை 10 முறை கர்தினால்கள் அவையினை வழிநடத்தியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இயேசு சபையின் முதல் திருத்தந்தையும் தென் அமெரிக்க கண்டத்தின் முதல் திருத்தந்தையுமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்தினால் ஹோர்கே மாரியோ பெர்கோலியோ அவர்கள் திரு அவையை கடந்த 12 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வருகின்றார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் புதிதாக உருவாக்கிய 21 கர்தினால்கள் உட்பட மொத்தம் 140 புதிய கர்தினால்களை திரு அவையில் உருவாக்கியுள்ளார். அவர்களில் இறுதியாக 2025ஆம் ஆண்டு மார்ச் 1 அன்று இணைக்கப்பட்டவர் 80 வயதுடைய வாக்களிக்கும் உரிமை பெற்ற கர்தினால் பெர்னாண்டோ வெர்ஜஸ் அல்சாகா. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது தலைமை பொறுப்பேற்ற 4 மாதங்களுக்குள் தமது முதல் சுற்றுமடலை 2013ஆம் ஆண்டு ஜூன் 29 அன்று வெளியிட்டார். லூமன் ஃபீடேஸ், நம்பிக்கை ஒளி எனும் தலைப்பில் அச்சுற்றுமடலானது வெளியிடப்பட்டது. 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வெளியிடப்பட்ட எவாஞ்சலி கௌதியும் என்ற திருமடல், லவ்தாதோ சி எனும் இறைவா உமக்கே புகழ் என்ற ஏடு, ஃப்ரத்தெல்லி தூத்தி எனும் நாம் அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற திருமடல், டெசிடேரியோ டெசிடரார்வி மிக மிக ஆவலாயிருந்தேன் என்ற திருமடல், திலெக்சித் நோஸ் அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் என்ற திருத்தூது மடல் வரை அனைத்தும் மிக மிக முக்கியம் வாய்ந்தவை. மேலும் குழந்தைகளுக்கென அர்ப்பணிக்கும் வகையில் திருத்தூது அறிவுரை மடல் ஒன்றை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிப்ரவரி 3 திங்கட்கிழமை அன்று குழந்தைகளுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட உலக குழந்தைகள் உரிமைகளுக்கான முதல் தினத்தை ஒட்டிய பன்னாட்டு கருத்தரங்கின் இறுதியில் எடுத்துரைத்ததும் குறிப்பிடத்தக்கது. பரமனின் பிரதி நிதியாமே எங்கள் பாப்பரசரின் புகழ் இதுவாமே. ஒழுக்கமும் உண்மையும் உரைப்பாரே அதில் வழுவாவரம் அவர் துணையாமே.
வெண்பொன்னிறம் அவர் கொடியாமே, ஒளிர் மின்னலின் தூய யுவரசாமே. மும்மகுடம் அவர் முடியாமே, வளர் மூவுலகாள் அதிபதியாமே. 2024 ஆண்டு டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பிரான்சின் கோர்சிகா தீவு பகுதிக்கு ஒருநாள் திருத்தூது பயணம் மேற்கொண்டது வரை ஏறக்குறைய தனது 12 ஆண்டு தலைமைத்துவ பணிக்காலத்தில் 47 திருத்தூது பயணங்களை மேற்கொண்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இது தவிர இத்தாலி நாட்டிற்குள்ளும் ரோம் நகரின் ஆயர் என்ற முறையில் தனது மறை மாவட்டத்திற்குள்ளும் பல சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளார். 1480 ஆண்டு திருமறைக்காக கொல்லப்பட்ட ஏறக்குறைய 800 மறைசாட்சிகள் உட்பட ஏறக்குறைய 942 இறையடியார்களை புனிதர்களாக அறிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இப்புதிய புனிதர்களுள் திருத்தந்தையர் 2ஆம் ஜான் பால், 23ஆம் யோவான், 6ஆம் பால், அன்னை தெரேசா, பேராயர் ஆஸ்கார் ரொமேரோ, தேவ சகாயம் பிள்ளை ஆகியோரும் அடங்குவர். 2015 ஆண்டின் இறுதியில் இரக்கத்தின் யூபிலி ஆண்டை துவக்கி வைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருப்பொருளில் 2025 ஆண்டை யூபிலி ஆண்டாக கொண்டாட அழைப்பு விடுத்துள்ளார். 2023 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளை யூபிலி ஆண்டிற்கான தயாரிப்பு ஆண்டுகளாகவும் 2025 ஆண்டினை யூபிலி ஆண்டு கொண்டாட்ட ஆண்டாகவும் அறிவித்தார் திருத்தந்தை. அதிலும் குறிப்பாக 2023 ஆண்டை சங்க ஏடுகள் கற்றல் ஆண்டு என்றும், 2024 ஆண்டை இறைவேண்டல் ஆண்டு என்றும், 2025 ஆண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டு என்றும் வரையறுத்து சிறப்பிக்க அழைப்பு விடுத்தார். கடந்த பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை முதல் ரோம் ஜெமெல்லி மருத்துவமனையில் மூச்சுக்குழல் அழற்சி நோய்க்கென சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று வத்திக்கான் திரும்பவும் தனது தலைமைத்துவ பணியினை தொடர்ந்து ஆற்றவும் பல்வேறு தனிநபர்களும் இறை மக்களும் குழுக்களும் தங்களது ஜபத்தினையும் கருத்தினையும் எடுத்துரைத்து வருகின்றனர். திரு அவையில் யூபிலி ஆண்டு 2025 ஆணைமடல் பகுதி 19. நிலை வாழ்வை நம்புகிறேன் என்று இதயத்தின் ஆழத்திலிருந்து நமது நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் வெளிப்படுத்தும் வார்த்தைகளை நாம் நமது நம்பிக்கை அறிக்கையில் எடுத்துரைக்கின்றோம். கிறிஸ்தவ நம்பிக்கையானது இவ்வார்த்தைகளில் ஓர் அடிப்படை இணைப்பை காண்கிறது. ஏனெனில் நிலை வாழ்வு நமது மகிழ்ச்சி என்று இறையியல் நல்லொழுக்கங்கள் எடுத்துரைக்கின்றன. 2ஆம் வத்திக்கான் சங்கமும் இதனை உறுதி செய்கின்றது. சமய அடிப்படையும் எதிர்நோக்கும் நிலை வாழ்வில் இல்லாதிருக்கும் போது மனித மாண்பு மிகவும் கடுமையான முறையில் காயப்படுத்தப்படுகிறது. வாழ்வு, மரணம், குற்ற உணர்வு, துயரம் ஆகியவற்றுக்கு தீர்வுகள் இல்லாது மனிதர்கள் விரக்தியில் மூழ்குகின்றனர். நம்மை மீட்ட எதிர்நோக்கின் காரணமாக மனிதகுலத்தின் வரலாறும் நம் ஒவ்வொருவரின் வரலாறும் இருண்ட படுகொலியை நோக்கி ஓடாது மாட்சி நிறைந்த கடவுளுடனான சந்திப்பை நோக்கி செல்கிறது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகையால் அவரது மறு வருகையை எதிர்பார்த்திருப்பதிலும் எதிர்நோக்குடன் அவரில் என்றென்றும் வாழ்வோம் என்ற உறுதியிலும் நிலைத்திருப்போம். இந்த உணர்வோடு தொடக்க கால கிறிஸ்தவர்களின் உணர்வு பூர்வ அழைப்பும் திருவிவிலியத்தின் இறுதி வரிகளும் ஆகிய ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்ற உணர்வில் அவருக்காக காத்திருப்போம். திருத்தந்தையின் தலைமைத்துவத்தின் 12 ஆண்டுகள் திரு அவையில் யூபிலியாண்டு 2025 எனும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நேற்றைய நாள் முழுவதும் அதிக அளவிலான ஆக்சிஜனேற்ற சிகிச்சை முறை வழங்கப்பட்டது என்றும், திருத்தந்தை புனித 6ஆம் பவுலரங்கில் நிகழ்ந்து வரும் திருப்பீட உயர் அதிகாரிகளுக்கான தவக்கால ஆண்டு தியானத்தில் அவர் காணொலி வழியாக பங்கு பெற்றார் என்றும் மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை மாலை வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மருத்துவ நிலைமை சீராக உள்ளது என்றும்
அவரது உடல்நிலையில் ஏற்பட்டு வரும் சிறிய அளவிலான முன்னேற்றங்களை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் என்றும் கூறுகிறது இவ்வறிக்கை. மேலும் அவரது உடல்நிலையில் பெரிய அளவிலான முன்னேற்றம் எதுவும் ஏற்படாத நிலையை கருத்தில் கொண்டு முந்தைய நாட்களைப் போல நேற்று மாலை விரிவான மருத்துவ அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை திருப்பீட செய்தி தொடர்பகம். மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை நேற்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசு சபையில் சேர்ந்ததன் 67வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது என்றும், நேற்று காலையில் திருப்பீட உயர் அதிகாரிகளுக்கான தவக்கால ஆண்டு தியானத்தில் காணொலி வழியாக பங்கேற்றது போலவே பிற்பகலிலும் அவர் பங்கேற்றார் என்றும் தெரிவிக்கும் அவ்வறிக்கை, அவர் விரைவில் உடல்நலம் பெற வேண்டி அனைவரும் மாலையில் ஜெபமாலை ஜெபித்தனர் என்றும் உரைக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நேற்று காலையில் மருத்துவமனையில் அமைந்துள்ள சிற்றாலயத்தில் திருநற்கரணியை பெற்றார் என்றும், தொடர்ந்து தவக்கால ஆண்டு தியானத்தின் ஒரு பகுதியாக தியானத்திலும் இறைவேண்டலிலும் ஈடுபட்டார் என்றும் கூறுகிறது அதன் அறிக்கை. மார்ச் 13 வியாழக்கிழமை நாளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது தலைமைத்துவத்தின் 12ஆம் ஆண்டை நிறைவு செய்யும் வேளை அவரை குறித்து தனது சிந்தனைகளை கட்டுரை ஒன்றில் பகிர்ந்து கொண்டுள்ளார் திருப்பீட சமூக தொடர்பு துறையின் செய்தி பிரிவு தலைவர் அந்திரேயா தொர்னேயல்லி. மார்ச் 12 புதன்கிழமை இன்று இந்த கட்டுரையை வழங்கியுள்ள தொர்னேயல்லி அவர்கள் திருத்தந்தை ஜெமலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தற்போதைய தனித்துவமான தருணம் குறித்தும் கோடிட்டு காட்டியுள்ளார். திருத்தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வரும் இவ்வேளையில் பல நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட விரிவான திருத்தூது பயணங்கள் மற்றும் முக்கிய திரு அவை நிகழ்வுகளின் முடிவை தொடர்ந்து இந்த ஆண்டு நிறைவு நாள் ஒரு மாற்றத்தின் நேரத்தில் வருகிறது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் தொர்னேயல்லி. தனது தலைமைத்துவத்தின் பதவி காலம் முழுவதும் அடிக்கடி தனக்காக இறைவேண்டல் செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்து வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்போது உலகம் முழுவதிலுமிருந்தும் எண்ணற்ற மக்களுடைய இறைவேண்டல்களின் ஆதரவை உணர்கிறார் என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார் தொர்னேயல்லி. குறிப்பாக இந்த கட்டுரையில் திரு அவையினுடைய பணியின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளதுடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடவுளையும் அவரது அருளையும் சார்ந்திருப்பதில் கவனம் செலுத்தும் தாழ்ச்சியும் பணிவும் நிறைந்த ஒரு பணியாளர் என்பதையும் வலியுறுத்தி கூறியுள்ளார் தொர்னேயல்லி. தங்கள் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களில் நம்பிக்கையின் ஆதாரங்களாக பெண்களை மேம்பாடு அடையச் செய்யும் நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக அனைத்துலக காரித்தாஸ் அமைப்பு நம்பிக்கையின் நெசவாளர்கள் என்ற விருதை அறிமுகப்படுத்தியுள்ளது. மார்ச் 11 இச்செவ்வாய்க்கிழமையன்று ரோமையில் நம்பிக்கையின் நெசவாளர்கள் விருது வழங்கும் இந்த நிகழ்வானது அனைத்துலக காரித்தாஸ் அமைப்பின் உறுப்பினர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது என்றும் அதன் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நம்பிக்கையின் நெசவாளர்கள் என்ற இந்த விருது எதிர்நோக்கின் யூபிலி ஆண்டால் ஈர்க்கப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் மற்றும் சிறுமிகளை மேம்பாடடையச் செய்யும் நிறுவனங்கள் மற்றும் திட்டங்களை ஆதரிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. சிரியாவின் மீள் ஒருங்கிணைப்புக்கான அவசியத்தையும் அனைத்துலக சமூகம் அமைதி முயற்சிகளுக்கு பங்களிக்க வேண்டியதன் தேவையையும் வலியுறுத்தியுள்ளார் அலெப்போவிற்கான திருத்தந்தையின் அப்போஸ்தலிக்க நிர்வாகி ஆயர் ஹன்னா ஜல்லூப். வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கியுள்ள நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு வலியுறுத்தி கூறியுள்ள ஆயர் ஜல்லூப் அவர்கள் சிரியாவில் குறிப்பாக கடலோர லதாகியா பகுதியில் இடம்பெற்று வரும் வன்முறை குறித்தும் மிகவும் விரிவாக விளக்கியுள்ளார். அசாத்தின் இராணுவம் மற்றும் பாதுகாப்பில் பெரிதும் ஈடுபட்டுள்ள அலவைட் சமூகம் தாக்குதல்கள், கட்டாய இடம்பெயர்வு மற்றும் வீடுகள் எரிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் இந்நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார் ஆயர் ஜல்லூப். முன்னாள் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனின் பதவிக்காலத்தின் இறுதி நாட்களில் ஏற்பட்ட ஒப்பந்தம் மற்றும் திருப்பிடம் ஏற்படுத்தி கொண்ட இடையீட்டாளர் ஒப்பந்தம் இரண்டையும் தொடர்ந்து கியூபா 553 கைதிகளுக்கு முன்கூட்டியே விடுதலையை வழங்குகிறது என்று செய்திக்குறிப்பொன்று தெரிவிக்கின்றது. கடந்த ஜனவரி 2023ஆம் ஆண்டில் கியூபா நாட்டு அரசுடன் திருப்பிடம் ஏற்படுத்தி கொண்ட இடையீட்டாளர் ஒப்பந்தத்திற்கு பிறகு அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அமெரிக்க பயங்கரவாத தடுப்பு பட்டியலில் இருந்து கியூபாவை நீக்கினார் என்றும் அதற்கு ஈடாக கியூபா 553 கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டது என்றும் அச்செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. விடுதலை செய்யப்படவுள்ள இந்த 553 கைதிகளில் பலர் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இடம்பெற்ற பெரிய அரசு எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டவர்கள். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.